அமெரிக்காவும் இஸ்ரேலும் நடத்தும் அட்டூழியங்களை பல நூறு கோடி மக்கள் வெறும் பார்வையாளர்களாக நின்று வேடிக்கை பார்ப்பது போல் தோன்றுகிறதே. எழுத்தாளர் விஜய் பிரசாத்தின் இந்த வார்த்தைகள் மனிதநேயம் செத்துப்போன நவீன உலகின் முகத்திரையை கிழித்தெறிகின்றன. ஏகாதிபத்திய அதிகார வெறிக்கு இரையாகும் ஒரு தேசத்தின் வலியையும் அதனை கண்டும் காணாமல் கடந்து செல்லும் சர்வதேச சமூகத்தின் மனசாட்சியற்ற மௌனத்தையும் இந்த வரிகள் ஆழமாக பதிவு செய்கின்றன. ஒரு சிறிய தீவு தேசம் தனது மூச்சை நிலைநிறுத்திக் கொள்ள நடத்தும் அன்றாட போராட்டத்தை உலகம் எவ்வளவு எளிதாக கடந்து செல்கிறது என்பதை நினைக்கும் போது நெஞ்சம் வலிக்கிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகத்தால் கொண்டுவரப்பட்ட ஈவு இரக்கமற்ற எண்ணெய் தடை ஆணைகள் கியூபா மக்களின் அன்றாட வாழ்க்கையை ஒரு முடிவற்ற இருண்ட போராட்டமாக மாற்றியுள்ளன. இது வெறும் அரசியல் சார்ந்த பொருளாதார தடையல்ல, ஒரு ஒட்டுமொத்த தேசத்தின் மூச்சை நிறுத்தும் மூர்க்கமான அடக்குமுறை. எரிபொருள் தட்டுப்பாட்டால் முடங்கி போன போக்குவரத்து, அடிக்கடி ஏற்படும் மின்தடைகளால் இருளில் தவிக்கும் இரவுகள், அத்தியாவசிய தேவைகளுக்காக மக்கள் படும் சொல்லனா துயரங்கள் என கியூபாவின் ஒவ்வொரு நாளும் கண்ணீரால் எழுதப்படுகிறது. வல்லரசுகளின் அதிகார பசிக்கு சாதாரண குழந்தைகள், முதியவர்கள் மற்றும் உழைக்கும் மக்கள் ஏன் விலை கொடுக்க வேண்டும்? அதிநவீன தொழில்நுட்பங்களும் ஆடம்பரங்களும் பெருகி கிடக்க, மறுபுறம் அமெரிக்காவின் தடைகளால் ஒரு தேசம் தனது அடிப்படை வாழ்வாதாரத்திற்கே போராடி வருகிறது. இஸ்ரேலும் அமெரிக்காவும் உலகின் பல பகுதிகளில் நடத்தும் மனித உரிமை மீறல்களை தட்டி கேட்க துணியாத உலக நாடுகளும் சர்வதேச அமைப்புகளும் கியூபாவின் மீதான இந்த அநீதியை மட்டும் எப்படி அமைதியாக வேடிக்கை பார்க்கின்றன என்பது நெஞ்சை உலுக்குகிறது. கியூபாவில் சர்வைவ் என்பது வெறும் வார்த்தை அல்ல, அது தலைமுறையாக அந்த மக்களின் இரத்தத்தில் ஊறிய ஒரு சத்தியம். பொருளாதார தடைகள் அவர்களின் உடலை சோர்வடைய செய்யலாம், ஆனால் அவர்களின் சுதந்திர வேட்கையையும் சமூக ஒருமைப்பாட்டையும் ஒருபோதும் சிதைக்க முடியாது. கியூபா ஒரு தனித்த தேசத்தின் கதை மட்டுமல்ல, அது உலகின் ஒடுக்கப்பட்ட மக்களின் தனியாத குரல். மனிதநேயம் இன்னும் முழுமையாக செத்துவிடவில்லை என்பதை நிரூபிக்க உலகின் அந்த ஆபத்தான மௌனம் களைய வேண்டும். கியூபா பிழைத்திருக்கும், அதன் மக்கள் சரித்திரத்தில் மீண்டும் தலைநிமிர்ந்து நிற்பார்கள் என்ற நம்பிக்கையுடன் நாம் அவர்களுக்காக குரல் கொடுக்க வேண்டிய தருணம் இது.